இந்த தட்டில் இருக்க மசாலா எல்லாமே அப்படி தான் போடணுன்னு அவசியம் இல்லை. என்கிட்ட இருந்தது நான் போட்டேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு இது மட்டும் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். 1/2 கிலோ ரைஸுக்கு தாங்க. 1/2 கிலோ ஒரு புதினா, ஒரு மஷ்ரூமு, 1/2 கிலோ ரைஸு, 1/4 கிலோ வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாங்க. ஆயில் போட்டிருக்கேன். பட்டை, லவங்கம் எல்லா பொருளுமே போட்டிருக்காங்க. ஆனியனு, பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, மஷ்ரூம் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது வந்து தயிர், ஒரு 10 ரூபாய் தயிர் வந்துட்டு அப்படியே போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா இது போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இது வந்து 2 கிளாஸு 1/2 கிலோ அரிசிங்க. 1/2 கிலோ அரிசிக்கு வந்துட்டு நான் வந்து 3 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு பக்கம் கரெக்டாக இருக்கும். 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி அளந்து வச்சுருக்கேன். கல்லுப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் மூடி வச்சுட்டேன். நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு பக்குவத்துக்கு வந்துடுச்சுங்க. கலரி விட்டுடலாம். இதில் வந்து லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக 2 ஸ்பூன் நெய் போடணுங்க. அந்த நெய் ஊற்றும் போது வந்து நான் கேமராவை ஆன் பண்ண மறந்துட்டேன். வந்து லெமன் வந்து 1/2 லெமன் போட்டுக்கலாங்க. 1/2 லெமன் போட்டுக்கோங்க. காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு எவ்வளோ போடுவீங்களோ அது போடுங்க. நான் இப்போ வந்து 1/2 கிலோ அரிசிக்கு தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மூடி வச்சுட்டு அவ்வளோதாங்க. இப்போ வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். தயிர் பச்சையில் வந்து தயிர், ஆனியனு, கேரட்டு, மல்லி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்படி சாப்பிட்டு பாருங்கள். நிஜமாக டேஸ்ட்டாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.